ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فيقول الله ربنا تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله مولانا العظيم. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய மிகப்பெரிய அருட்கொடை, பாக்கியம், பொக்கிஷம் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகை இடம்பெற்ற, பிறப்பு இடம்பெற்ற மாதத்திலே எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். அந்த மாதத்திற்குரிய பெயரே ரபியா. ரபியான்னு சொன்னால் அரபியில் வசந்தம் என்பது அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகையை மிஞ்சிய வசந்தம் ஒன்று உலகத்தில் கிடையாது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்ததென்றால், சுருக்கமாக அதனை ஜாஹிலியத் என்று சொல்வோம், மடமை யுகம் என்று சொல்லுவோம். எனக்கு உங்கள்கிட்ட மடையர்கள் யார் அல்லது மடமை காலம் என்னன்னு கேட்டால் எங்கள்ட பதில் என்னதாக இருக்கும்? படிக்காத, படிப்பறிவில்லாத, கணக்கு வழக்கு தெரியாத, அப்படித்தானே? ஆனால் அன்றைக்கு இருந்த சமூகத்துடைய அறிவும் ஆற்றலும் எப்படியானதென்றா, ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினுடைய விட்டை, அந்த விட்டையை வைத்து அது எந்த கோத்திரத்தினுடைய ஒட்டகம், அது என்ன வகையான ஒட்டகம் என்பதை கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சயின்ஸ் லெப்பு கொண்டு போய் தான் என்ன செய்யணும்? ரிசர்ச் பண்ணி, செக் பண்ணி, இது என்ன ஒட்டகம், எங்கிருந்து வந்துச்சுதுன்றத முடிவு செஞ்சு எடுக்கணும். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த ஜாஹிலியா மக்களுடைய ஆற்றல் எப்படின்னா, அந்த விட்டையை வச்சு அவங்க முடிவு செய்வாங்க, இது இந்த கோத்திரத்தினுடைய ஒட்டகம், இந்த வகையான ஒட்டகம் என்று சொல்லி. இன்றைக்கு எங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன வாப்பாவை தெரியும், அப்பாவை தெரியும், மிஞ்சி போனால் அப்பட வாப்பாவை தெரியும். ஆனால் அன்றைய அந்த சமூகத்துக்கிட்ட போய்ட்டு உங்களோட பரம்பரையை சொல்லுங்கண்டா 10-20 பேர் என்ன சொல்லுவாங்க? அவங்களோட பரம்பரையாக சொல்லி காட்டுவாங்க. அந்த பரம்பரை பாதுகாக்கிறதுல, அந்த நசபை பேன்றத்தில், நசபை விளங்கி வச்சிருக்கிறதுல அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் அரபிகளை பிடிக்கும். அரபு இலக்கணம், இலக்கியத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் உசாத்துணையாக கொள்ளப்பட்டது அரேபிய ஜாஹிலியா காலத்து பாடல்கள் தான். உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இன்றைக்கும் அரபு இலக்கண இலக்கியத்திற்கு ஆதாரமாக கொள்ளப்பட்டது அல் முஅல்லகாத்து ஸப, அல் முஅல்லகாத்துல் அஷர் என்று சொல்கிற இப்படியான அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த கவிஞர்களால் பாடப்பட்ட கவிதைகள் ஆதாரமாக கொள்ளப்பட்டது. அப்போ எப்படி அவங்க ஜாஹிலியத்தாகிற? படிப்பறிவும் இருக்குது, வியாபாரத்தில் மேலோங்கினவங்க, வியாபாரத்தில் அவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சீசனுக்கு சந்தைகள் இருக்கும். இன்றைக்கு இருக்கிற பேர்கள் எல்லாம் இருக்குது. அந்த பேர்கள் எல்லாம் அவங்களோட காலத்தில் சந்தைகள், வியாபார பிஸ்னஸ் ஹப்புகளாக இருந்த இடங்கள். அப்போ எப்படி அவங்கள பார்த்து ஜாஹிலியத் என்று சொல்கிற, மடையர்கள் என்று என்ன சொல்கிற? ஏன் மடையர்கள் என்று சொல்கிறேன்டா, அவங்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெரியாது.
ஒரே ஒரு காரணம் தான், அவங்களுக்கு ரப்பு யார் என்று தெரியாது. ரப்ப அறிமுகம் செய்யக்கூடிய ஒருத்தர் அங்க சமூகத்தில் இல்லை. அவங்களுக்கு எல்லா வளமும் வசதியும் அறிவும் ஆளுமையும் இருந்திருக்குது. ஆனால் படைச்ச ரப்ப அடையாளப்படுத்துகிற படைச்ச ரப்ப, இதுதான் உன்னுடைய ரப்பு, இவன் தான் உன்னை படைச்சவன், இவன் தான் உனக்கு ரிஸ்க் அளிக்கிறவன், இவன் தான் உன்னை நிர்வகிக்கிறவன் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கல்ல. அந்த மனிதருடைய தேவை தான் அந்த சமூகத்தில் இருந்துச்சு. அந்த மனிதருடைய தேவை தான் அந்த சமூகம் எதிர்பார்த்து இருந்துச்சு. அந்த மனிதரைத்தான் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி கொண்டிருந்தான். யூத நஸ்ரானிகள் எல்லாம் அந்த மனிதரை எதிர்பார்த்துத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருந்தது, ஒரு மனிதர் வருவார், வயத்தி மின் பஅதிஹி இஸ்முஹு அஹ்மத் வமுபஷ்ஷிரன் பிரசூலி யத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். வேத நூல்களில் இருந்துச்சு, குர்ஆன் சொல்லுது, பின்னால் ஒரு மனிதர் வருவார், ஒரு நபி வருவார், சமூகத்திற்கு அல்லாஹ்வை அடையாளப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் யார் என்று எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருவார். அவருடைய பேர் அஹ்மத் என்ற செய்தி அவர்களுடைய வேத நூல்களில் இருந்துச்சு. அதுலேயும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அது உங்களோட சமூகமாக இருக்க மாட்டாங்க. யூத சமூகமும் இல்லை, அது நஸ்ரானிய கிறிஸ்தவ சமூகமும் இல்லை. அது தூய்மையான ஒரு நசபை கொண்ட ஒரு சமூகத்தை கொண்ட ஒரு பரம்பரையை கொண்ட ஒரு நசபிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்ற செய்தி அங்கே பதிவாகி இருந்தது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த வரிசையிலே தான் பனு இஸ்ரவேலர்களுடைய தோற்றம் இருந்தது. அந்த வரிசையில் தான் யூதர்கள் உருவானார்கள். இன்றும் அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த பரம்பரை, அந்த பெருமை அவர்கள் கொண்டிருப்பது அந்த பெருமையைத்தான். நஸ்ரானிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்திய ஒரு சமூகம், இன்று வரைக்கும் அவர்கள் இந்த சமூகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த தொடரை நிறுத்தினான். உலகத்திற்கு நபிமார்கள் வருகின்ற பனு இஸ்ரவேலர்களுடைய, அதே மாதிரி இங்கால் இருக்கக்கூடிய நஸ்ரானிகளுடைய அந்த தொடருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இதற்கு பின்னால் உங்களுடைய சமூகத்தில் நபிமார்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் நபிமார்களை உங்களுக்கு முறையாக நடத்தவும் தெரியாது, நபிமார்களுக்கு வழிபடவும் தெரியாது, நபிமார்கள் சொல்லுவதை எடுத்து நடக்கவும் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய அழிச்சாட்டியங்கள் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கும் யூதர்களும் நசாராக்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தூய்மையான நஸபிலே, ஒரு தூய்மையான ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நஸபிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உருவாக்குவதற்கு, அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா முடிவெடுத்து விட்டான். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது, இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் உல்தி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் கினானா என்ற கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் கினானத குரைஷன். இந்த கினானா என்ற கோத்திரத்திலிருந்து குரைசி, இந்த குரைஷியர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம். குரைஷி சமூகத்திலே, குரைசி அந்த கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பனு ஹாஷிம் என்ற அந்த சாராரை தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம். அல்லாஹ் பனு ஹாஷிம் என்ற அந்த கோத்திரம், அந்த குடும்பத்தில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஸபு இதுதான். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. கண்ணியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னி அப்துல் முத்தலிப் இப்னி ஹாஷிம் இப்னி அப்தி மனாஃப் இப்னி குஸை இப்னி கிலாப் இப்னி முர்ரத் இப்னி கஅப் இப்னி லுஐ இப்னி காலிப் இப்னி ஃபிஹ்ர் இப்னி மாலிக் இப்னி அன்-நضر இப்னி மாலிக் இப்னி அன்-நضر இப்னி கினானத் இப்னி
முத்ரிகதிபினி, ஹுசைமதிபினி, இல்யாசிபினி, முதரிபினி, நிசாரிபினி, முஅத்திபினி அத்னான். அத்னான் என்று சொல்கிற இந்த பரம்பரையில் இருந்துதான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நசப் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த தூய்மையான நசப் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குடும்பத்தை நேரடியாக கைது செய்து. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய காலம் அப்ரஹா என்ற யமனுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் கஅபாவை அழிக்க வேண்டும், கஅபாவை ஒழிக்க வேண்டும் என்று படையெடுத்து போன ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற அந்த வருடத்திலே தான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்னை ஆமினா அம்மையார் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்த அந்த நொடிப்பொழுதுகள், அந்த நேரங்களை வர்ணிக்கும் பொழுது, எப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய கற்பறைக்கு வந்தார்களோ நான் ஷாமுடைய அந்த கோட்டைகள் எல்லாம் மின்னி மிளுங்குவதை காணுகிறேன், உணர்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு தூய்மையான வயிற்றிலே வளர்க்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா அப்துல்லா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வயிற்றிலே அவர்கள் சிசுவாக இருக்கின்ற காலத்திலே வியாபாரத்திற்காக வேண்டி ஷாமிற்கு சென்றார்கள். ஷாம் சென்று திரும்புகின்ற வழியிலே மதீனாவிலே அவர்களுடைய தந்தை மரணித்து விடுகிறார்கள். மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மதீனாவுக்குமான உறவு ஹிஜ்ரத்தின் போது ஆரம்பித்த உறவல்ல, அது அவர்களுடைய தொப்புள் கொடி உறவு. அல்லாஹ் தஆலா மதீனாவோடு ஒரு தொடர்பை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்கள் வயிற்றிலே இருக்கும் பொழுதே ஏற்பாடு செய்து விட்டான். அவர்களுடைய தந்தை மஸ்ஜிதுன் நபவி இன்று இருக்கக்கூடிய சில வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி அந்த வளாகத்திலே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற போது ஒரு யத்தீமாக, அனாதையாக, தந்தையை இழந்த ஒரு மனிதராகத்தான் உலகத்துக்கு வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கஷ்டமான ஒரு நிலைமை தந்தையை இழந்து வாழுவது என்பது நபியுடைய வாழ்க்கையிலே அது அவர்கள் பிறக்கும் பொழுதே ஏற்பட்டு விட்டது. கண்ணியமான அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இடம்பெறுகிறது. அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறார். ஓடோடி வந்த அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டு கஅபத்துல்லாவுக்குள்ளால் சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டுகிறார்கள். அந்த காலத்திலே இந்த பெயருக்கு ஒரு பெரியொரு வரவேற்பு இருக்கவில்லை. பெயர் வைப்பதாக இருந்தால் குடும்ப பெயர்களை தேடி வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த சமூகம் கேட்டது, எதற்காக வேண்டி இப்படி ஒரு பெயர் சொன்னார்கள்? இந்த பிள்ளை உலகத்திலே என்றென்றும் புகழப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த பெயரினுடைய பரக்கத்தை நாங்கள் இன்றும் காணுகிறோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட புகழப்படக்கூடிய ஒரு மனிதர் உலகத்திலே கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலம் அது மக்கா பட்டணமாக, நகரமாக கருதப்பட்ட காலம். பிள்ளைகள் கிடைத்துவிட்டால் ஏதாவது ஒரு நாட்டுப்புறத்திற்கு அந்த பிள்ளைகளை பால் குடிப்பதற்காக அனுப்பிவிடுவது தான் அந்த வழக்கம் அவர்களுடைய. கண்ணியமானவர்களை, பிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆமினா அவர்களும் பால் கொடுக்கிறார்கள். அதே போன்று அபூ லஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்த சுவைபா என்ற ஒரு பெண்மணியும் பால் கொடுக்கிறார்கள். அவரும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிலித்தாய். மூன்றாவதாக இவர்கள் முடிவு செய்கிறார்கள், எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பால் குடிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த காலப்பகுதியிலே பனு சாத் கோத்திரம், இன்று மக்காவிலிருந்து தாயிஃபுடைய பகுதியிலிருந்து பனு சாத் கோத்திரத்தை சார்ந்த நிறைய செவிலித்தாய்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவிலே இருக்கின்ற சிசுக்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி. அவர்கள் வருவதும்
ஏதாவது அவர்களுடைய ஜீவனோபாயத்துக்கு அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புல இங்கால பிள்ளைகளை அனுப்புகிறவங்களும் பிள்ளைகளை மட்டும் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. அந்த பிள்ளைகளோட அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த ஏற்பாடும் இல்லை. வாப்பா இல்லாத ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பனு சாத் கோத்திரத்திலிருந்து வந்த எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவையான பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அதில் ஹலீமா என்ற ஒரு பெண்மணி கணவனோட ஒரு மெலிஞ்ச ஒட்டகையில் மிக மெதுவாக தாமிதமாக எல்லாரும் வந்து அவங்க பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகுதான் மக்காவுக்கு வந்தே சேர்றாங்க. வந்து பார்த்தா எடுக்கிறதுக்கு நல்ல நினைக்கிற அளவுக்கு நல்ல பிள்ளைகள் யாரும் இல்லை. அவங்களோட எண்ணம் என்ன, எங்களோட பொருளாதாரத்துக்கு வலுவூற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியான பிள்ளைகள் யாருமே அந்த பஜாரில் இல்லை. முடிவெடிச்சுட்டாங்க, போயிடலாம். இந்த பிள்ளை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே எங்களுக்கு தின்றதுக்கு இல்லை, இவரை கொண்டு போய் நாங்கள் எப்படி தின்ன கொடுக்கறது, இவருக்கு எப்படி நாங்கள் பால் ஊற்றுறது என்று முடிவு செஞ்சு திரும்பின ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறுபடியும் நினைக்கிறாங்க, வந்ததுக்காக இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை இதுதான். வந்ததுக்காக அன்பு நபியை எடுத்துக்கொண்டு போகும். கண்ணியமானவர்களே, அந்த நியத்தோடு நபியை தொட்டார்கள். சொல்லுகிறார்கள், நான் தொட்ட நபி அந்த முபாரக்கான உடம்பு, அந்த முபாரக்கான குழந்தை தொட்டது தான் தாமிதம். என்னுடைய ஒட்டகத்திற்கு எங்கிருந்து தான் உற்சாகம் வந்தது என்று தெரியவில்லை. எங்கிருந்து உற்சாகம் வந்தது என்று தெரியவில்லை. வந்து திரும்பி போன ஒட்டகங்களை எல்லாம் தாண்டி கொண்டு முந்திக் கொண்டு பனு சாத் கோத்திரத்தை சென்றடைந்து விட்டது இந்த ஒட்டகம். கண்ணியமானவர்களே, பாலே இல்லாத தாய் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பால் சுரக்க ஆரம்பித்தது. இந்த குழந்தையும் குடித்து ஏண்ட பிள்ளைகளும் பால் குடித்து அவர்கள் வயிறு நிரம்புகிற அளவுக்கு ஏண்ட பால்மடியில் பால் வருது, பால் சுரக்குது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத். இந்த நபியுடைய அந்த 2 வருட காலம் பனு சாத் கோத்திரத்தில் இருந்தார்கள். அந்த முழு சமூகத்திற்குமே ஒரு பரக்கத்தான ஒரு செழிப்பான காலத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தின் மூலமாக ஏற்பாடு செஞ்சார். 2 வருஷம் முடிஞ்சாலும் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த பிள்ளையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. மறுபடியும் மக்காவுக்கு எடுத்துகிட்டு போய்த்து கேட்டாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் எனக்கு அனுமதி தாங்க, அவங்களோட பிள்ளையை நான் வச்சுக்கொள்கிறேன். இங்கே தாய்க்கும் வேறு வழி இல்லை, பிள்ளையை வச்சுக்கொண்டு அவங்களுக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாது. பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சுக்கொள்ளுங்கண்டு மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாயிஃபுக்கு அனுப்பி வச்சாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் அந்த சமூகம், அந்த குடும்பம் உணர்ந்து கொண்டே இருந்துச்சு. அவங்களோட பிள்ளைகளோட விளையாடுற பருவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 4 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு உருவம் அவர்களுக்கு இடத்திலே வருகிறது. அடுத்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். 4 வயது பிள்ளையுடைய நெஞ்ச பிளக்கிறாங்க. அடுத்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பயந்துட்டாங்க, ஓடுறாங்க. உம்மா கிட்ட சொல்கிறதுக்கு இங்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அதில் இருந்து ஒரு சதத்துண்டை எடுத்து அதிலிருந்தும் ஒரு துண்டை எடுத்து ஹாதா ஹப்புக மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுக்குரிய பங்கு உங்களோட உடம்பில் இருக்கிற இது தான் என்று அதை வீசிட்டு இந்த உள்ளத்தை தங்கத்திலான தட்டில் போட்டு ஜம்சம் தண்ணீரினால் கழுவி அந்த உள்ளத்தை மறுபடியும் இருந்த இடத்திலேயே வைத்து தைத்தார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைகள் பேத்து சொன்னதுக்கு பின்னால் வந்து பார்க்குறார்கள். இவர்கள் சொன்னது நடந்திருக்குது, உள்ளத்தில் இங்கே தைக்கப்பட்டிருக்குது, நெஞ்சில் தைக்கப்பட்டிருக்குது. பயந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சஹீஹான ரிவாயத்தின் படி 2 முறை உறுதியாகவே கழுகப்பட்டிருக்குது. ஒன்று இந்த சந்தர்ப்பத்தில், இன்னும் ஒன்று இஸ்ரா மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் நெஞ்சு பிளக்கப்பட்டு உள்ளம் கழுகப்பட்டிருக்குது. இன்னும் 2 சந்தர்ப்பத்திலையும் கழுகப்பட்டதாக ரிவாயத்துகள் இருக்குது. ஒன்று அவங்களோட 10வது வயதில், இன்னும் ஒன்று அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிற அந்த ஹிராவுடைய அந்த அவகாசம், அந்த காலப்பகுதியிலையும் நெஞ்சு பிளக்கப்பட்டு கழுகப்பட்டதாக. அன்பானவர்களே,
ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த நிகழ்வு பயத்தை ஏற்படுத்திருச்சு. இதுக்கு மேலேயும் இந்த பிள்ளையை வச்சு கொண்டிருந்தா என்ன நடந்தால் நான் வாக சொல்லணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கால கொண்டு போய் உம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. உம்மாவோட இப்போ தான் வாழ ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கண்ணியமானவர்களே, ஒரு 2 வருஷம் உம்மாவோட வாழ்கிறாங்க. 6 வயது வரைக்கும் உம்மாவோட மக்காவில் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அன்னை ஆமினா அவர்கள் மதீனாவுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. தாண்ட குடும்பங்களை அறிமுகம் செஞ்சுட்டு வார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போகிற முதலாவது பயணம் இது. 6 வயது சிறுவர் மதீனாவுக்கு கூட்டி கொண்டு போனாங்க. இவங்களோட அடிமை பெண் உம்மு ஐமனும் போனாங்க ரலியல்லாஹு அன்ஹா. மதீனாவில் போயிட்டு கூட்டம் குடும்பங்களை எல்லாம் சந்திச்சுட்டு திரும்பி வார நேரம் அபுவா என்ற ஒரு இடம், அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மாவுக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டுச்சுது. உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க. அழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தாங்க இயலாத 6 வயது சிறுவர், வாப்பாவை இழந்து வாப்பாட அன்பு கிடைக்கல இது வரைக்கும். உம்மாவுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மையான உம்மாவுடைய அன்பு 2 வருஷம் தான் கிடைச்சிருக்குது. கண்ணியமானவர்களே, அந்த நிகழ்வை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த கபருக்கிட்ட இருந்து எடுக்க இயலாது, அந்த அளவுக்கு ஏங்கி ஏங்கி தேம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. 6 வயது ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி உம்மாவை பிரியலாம், எப்படி உம்மாவை மறக்கலாம், எப்படி உம்மாவை விடலாம்? கண்ணியமானவர்களே, இந்த அழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிதாகி அவங்க நபியாகி அந்த இடத்தால போகிற நேரம் கூட இதே அழுகை அழுதிருக்கிறார்கள். உம்மாவுக்கு நிகரான ஒன்று உலகத்தில் இல்லை, உம்மாவுக்கு நிகரான ஒன்று உலகத்தில் இல்லை. கண்ணியமானவர்களே, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மிச்சம் கஷ்டப்பட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த இடத்துலேருந்து கூட்டி கொண்டு வந்தேன். என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவா மூத்தாவிட்டாங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறதுக்கா, அபுவாலிருந்து இன்றைக்கு மக்காலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதாக இருந்தாலும் 2 ஹவருக்கு மேலே போகணும். கண்ணியமானவர்களே, நீண்ட நேரம் தொலை தூரம் பயணிக்கணும், மக்காவுக்கு கூட்டி கொண்டு போகணும். இந்த புள்ள அழுது கொண்டு வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இயலாது சமாதானப்படுத்த. ஒரு தாயுடைய இழைப்புக்கு முன்னால், தாயுடைய வஃபாத்துக்கு முன்னால் அந்த சமாதானம் என்றது நடக்காது. ஒரு 6 வயது சிறுவர். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் என்ன வாழ்க்கையில் முன்னுக்கு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வர எல்லா சோதனையையும் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பேன். கண்ணியமானவர்களே, மக்காவுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பாவிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்துல் முத்தலிப் அப்பா மிச்சம் இறக்கமாக பார்த்து கொண்டாங்க. உம்மாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, அப்பா இறக்கமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவோட சோதனை முடியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். 8 வயது இப்போதான் உம்மா வாப்பாவை மறந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பாவையும் அல்லாஹ் தஆலா பறிச்சிட்டான், அப்பாவையும் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கிட்டான். என்ன செய்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க பார்க்க யாரும் இல்லாத ஒரு அனாதரவற்ற பிள்ளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் அபூ தாலிப் அவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாழ்க்கையில் அவங்களோட எல்லா நலவுகளுக்கும் காரணமாக இருந்த ஒரு மிக முக்கியமான மனிதராக இந்த இடத்துல இருந்து அவங்க மாறுறாங்க. கண்ணியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதைகளை கேட்குறதோ சீராவை சும்மா பார்த்து கொண்டு போகிறதோ எங்களோட நோக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த தியாகங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த சிரமங்கள், இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த சமூகத்திற்காக, இந்த மறுமலர்ச்சிக்காக, இந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்ச விஷயங்களாக இருக்குது. எனவே இந்த விஷயங்களை நாங்கள் படிப்போம், எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, நிறைய இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நஸப் தெரியாது. முஹம்மத் இருந்து ஆரம்பித்து அஜ்னான் வரைக்கும் உள்ள நஸபை பாடமாக்குங்க. இன்றைக்கு யார் யாரோ உலகத்தில் இருக்கிற கூத்தாடிகளோட பேர்கள், அவங்களோட புகழ்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது.
பனு ஹாஷிம் என்றால் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, பனு ஹாஷிமை அன்பு செலுத்துறது அது கடமை, குர்ஆனில் வந்த கடமை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, யா அஹ்ல பைத்தி ரசூலில்லாஹி ஹப்புகுமு ஃபர்தும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ்வுடைய அழகான ஒரு கவிதை அவங்க சொல்கிறாங்க, அஹ்லு பைத் பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவர்களே, உங்களை அன்பு செலுத்துறது அது அல்லாஹுடைய கடமை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிற கடமை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை நாங்கள் விளங்கணும். யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் உறுதியானவர்களாக நம்பகமானவர்களாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பு செலுத்தணும், அவங்கள மதிக்கணும், அவங்கள சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்களோட அந்த மஹப்பத்துக்கு நாங்கள் காரணமாக இருக்கணும். நம்ம எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.